இன்னைக்கு எங்கள் திரிஷன் குட்டிக்கு மொட்டை போட போகிறோம். அதனால காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம். நானும் அம்மாவும் வீட்டில் டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா 5 மணியை போல தான் எல்லாரையும் வீட்டில் எழுப்பி விட்டு கிளம்ப சொன்னோம். எல்லாருமே கிளம்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் அக்கா மட்டும் வரல. அவங்க மாமியார் வீட்டோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்க வர முடியாமல் குழந்தைங்களை மட்டும் அனுப்பி விட்டுட்டாங்க. மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு திரிஷன் குட்டியை குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. மொட்டை எடுக்கும்போது பழத்தட்டு வகைகள்லாம் நிறைய வைப்பாங்க. ஆனால் அக்கா அதெல்லாம் எடுத்து செவக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. மொட்டை போட்டதுக்கு அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து கொண்டு வந்த டிஃபன் சாம்பார் சட்னி இட்லி இது எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டு மலை மேலே ராக்காயம்மன் தீர்த்தத்துக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லஞ்ச் மதியானம் ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்களோட அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்கவே முடியல. ஹஸ்பண்டும் இப்போதைக்கு லீவ் இல்லை, லீவு கிடைக்கிறப்ப வந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அக்கா ஊர் கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம். வரும்போது கோவிலில் மாவிளக்கு போட்டோம். அங்கே பெரியக்கா மாமாவுமே வந்திருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கோவை கொஞ்சம் கூலிங்கா இருக்கும்.